இங்க ஒரு பெயிண்டர் தன்னோட திறமையை பயன்படுத்தி ஒரு பெயிண்டிங் ஒன்றும் பண்றாரு. தன்னோட திறமையை டெஸ்ட் பண்ண மக்கள் அதிகமா நடந்து சில கடை வீதியில வச்சு பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு எழுதி வச்சுட்டு இந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. பெயிண்டிங்கை பார்த்த பலரும் அந்த பெயிண்டிங்ல தப்பு இருக்குன்னு ரெட் மார்க் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த பெயிண்டரும் ரொம்பவே மனசுடைஞ்சு போறாரு. மறுநாள் இதை விட ஒரு சிறப்பான பெயிண்டிங்கை பண்ணி அதை கடை வீதியில வைக்கிறாரு. இந்த முறை எந்த ஒரு ரெட் மார்க்கும் இருக்காது அப்படின்னு பெயிண்டர் நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அதே மாதிரி ரெட் மார்க் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதை பார்த்த பெயிண்டரும் தனக்கு திறமை இல்லை அப்படின்னு நினைச்சு வீட்டுல போய் அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த பெயிண்டரோட அம்மா, நீ உன்னோட பெயிண்டிங்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை நீங்களே சரி பண்ணுங்க அப்படின்னு உன்னோட பலகையில எழுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெயிண்டரும் அம்மா சொன்ன மாதிரி அந்த பலகையில எழுதுறாரு. மறுநாள் அதே கடை வீதியில அந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்ல எந்த ஒரு ரெட் மார்க்குமே இல்லை. ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, நம்ம எந்த வேலை பண்ணாலுமே குறை சொல்ல 100 பேர் இருக்காங்க. அதுக்காக நம்ம திறமையை நம்மளே சந்தேகப்படக்கூடாது. ஸ்டோரி பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.